மாத்திரமே, வேறொன்றும் வேண்டாம். நீ போதுமே, நீ போதும், எப்போதும் நீ போதுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரதமா சதரன மரஹா, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல இப்பொழுதே அந்த பரிசுத்த ஆவியின் மகிமை ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளாக இறங்கி வருவதாக, ஆளுகை செய்வதாக. உம்மை ஆராதிக்கும் பொழுதே, உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுதே, உம்முடைய சமூகத்தின் எல்லைக்குள்ளாக வந்திருக்கிற உங்க பிள்ளைங்க மேல இப்பொழுது ஒரு பரிசுத்த ஆவியின் மகிமை, ஒரு வலதுகரத்தின் மகிமை, பரத்தின் மகிமை, உன்னதத்தின் மகிமை கடந்து வருவதாக. ஒவ்வொரு சிரசுகளுக்கு மேல அன்றைக்கு ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்ட ஒரு தைலம், ஒரு அபிஷேக தைலம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே நிரப்புவதாக, நடத்துவதாக. ரகமா சச்சரணமசே. நல்ல தலைக்கு மேல 2 கரங்களை தட்டி எவ்வளவு சத்தமாய் தட்ட முடியுமோ அவ்வளவு சத்தமாய் கரங்களை தட்டி உம்முடைய உன்னதமான பிரசன்னத்திற்காக, உம்முடைய உன்னதமான மகிமைக்காக இந்த காலை வேளையிலே எங்களை நிரப்பும்படியாக, எங்களை உயர்த்தும்படியாக, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றும்படியாக, எங்கள் நடுவாக கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு முன்பதாகவே எங்களுக்காக இறங்கி வந்த தேவ சமூகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்ற தேவ பிள்ளைங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எத்தனை பாடுங்க வந்தாலும், எத்தனை சமாதானமின்மைய சத்துருவானவன் விதைத்தாலும், இன்றைக்கு அதிலிருந்து ஒரு ஜெயத்தை கர்த்தர் ஏன் வாழ்க்கையில கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவர்னு சொல்லி நம்புற தேவ பிள்ளைங்க மாத்திரம் சில நேரங்களில சில சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நின்று கொண்டு இருக்கிறோம். சில எக்ஸாம்ஸை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயம், சில கடன் பிரச்சனைகளை பார்த்து குடும்ப தலைவிக்கு பயம், சில சூழ்நிலையை எதிர்த்து நிற்கிற காரியங்களை பார்த்து சில பயத்தோடு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லைங்க. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு பயம் இல்லை, கர்த்தர் சூழ்நிலையை கடக்க பண்ணுகிற தெளிந்த புத்தியுள்ள ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்ற தேவ பிள்ளைங்க மாத்திரம் கவலைப்படுகிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அபிஷேகம் அது சூழ்நிலை மத்தியில நின்று பேசுகிற அபிஷேகம், அவருக்காக செயல்படுகிற அபிஷேகம், அவருக்காக கொழுந்து விட்டு எரிகிற அபிஷேகத்தை கர்த்தர் சிரசு மேல ஊற்றி வைத்திருக்கிறார். இது சாதாரணமான அபிஷேகம் கிடையவே கிடையாது. இது சாதாரணமான அக்கினி கிடையாது. பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன ஆண்டவர் மேல இருக்கிற அபிஷேகம் அக்கினி அது சாதாரணமானதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களே, உங்க மேல கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது இல்லைங்க. அது எதையும் பார்த்து சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஜெயம் கொள்ளுகிற அபிஷேகம், சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஜெயம் கொள்ளுகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னும் ஒரு விஷயம் கூட, பூமியின் மேல் உமக்கினியை பொழிந்திட வந்தவரே, பூமியின் மேல் உமக்கினியை பொழிந்திட வந்தவரே, அது இப்போது எங்கள் சபைகளிலே பற்றி எரியற்றுமே.
அது இப்போது எங்கள் குடும்பத்திலே பற்றி எரியற்றுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே என்று பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே என்று பாடுவோம். அக்கினியின் அளவு அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே என்று பெருகட்டுமே. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய். ஒரு வாஞ்சையோடு கேட்போமா? எங்கள் பலிபீடங்களும் ஆராதனைகளும் நெருப்பாய் மாறட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே என்று பெருகட்டுமே. அளவு பெருகட்டுமே, பாடுவோம். அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே என்று பெருகட்டுமே. அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே என்று பெருகட்டுமே. ஆவியே 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 சொல்லுவோம். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. சேர்ந்து பாடுவோம். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல தலைக்கு மேல ரெண்டு கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஜீசஸ். எங்கள் ஆராதனை உமக்கே செலுத்த வந்தோன்னு சொல்ற தேவ பிள்ளைங்க மாற்றணும். நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் உம்முடைய சமூகத்தின் எல்லைக்குள்ளாக வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீர் பிரகாசிக்க பண்ணுவீராக. அன்றைக்கு மலைக்கு மேலே இறங்கி வந்த மோசேயின் முகத்தை சகல கோத்திரங்களும் கண்டு ஒரு முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டார்களே. இன்றைக்கு உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆமென். உங்க சமூகம் வந்த போது ஆண்டவரே உங்க பிரசன்னங்களை நிரப்பட்டோன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுவோம். ஆராதனை இயேசுவுக்கே. ரக்கமசே ரேகமோ சந்தரனமனனனமசே ரிக்கமசந்தரனமஹதனமஹ. சில அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்டிருக்கிற மதகுகள் திறக்கப்படுகிறதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை கீர்த்தனம்
ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறிக்கொண்டிருக்கிறதுக்காக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இப்பொழுது ஒரு மாற்றத்தை, ஒரு டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக எல்லா தோல்வி முகங்களையும் இப்பொழுது ஜெயமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறதற்காக உம்மாலே, உம்முடைய மரணத்தினாலே நீர் எங்களுக்காய் சிந்தின உம்முடைய இரத்தத்தினாலே ஒரு முழுமையான ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்தவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரும் சேவைக்கு ஒரு முழு அர்ப்பணிப்போடு என்னை அழைத்தீரும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பாவும் மகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பேன்,
பயனற்ற உங்க வாழ்க்கைய பயனுள்ளதா கடவுள் மாத்த போறார். அவங்க உங்க லைஃப்ல யூஸ்லெஸ் நிறைய பேர் உங்களை சொல்லலாம். இவன் எப்படி மேல வருவான், இவங்கெல்லாம் ஒரு வீடு வாங்கிடுவாங்களா, இவங்கெல்லாம் பெரிய வேலைக்கு போயிடுவாங்களா, அந்த மாதிரி கார்லாம் வாங்க முடியாது, நீங்க யூஸ்லெஸ். அன்பார்ந்த பிள்ளைகளே, யூஸ்லெஸ் தூக்கி போட்டத ஒரு அருமையான ஏசியா மாத்த முடியுமா? பங்களாதேஷ்ல இந்த சம்மர் சீசன்ல அவங்க ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சிருக்காங்க. என்ன தெரியுமா? நிறைய பேருடைய வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது. நிறைய ஃபேமிலிஸ் வந்து சம்மர்ல they have to endure long and hot summers, exhausting days and rising temperature. அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் போடுறோம் பாத்தீங்களா, அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து அதை பாதியா கட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒரு கார்ட்போர்ட்ல இப்படி பதிக்கிறாங்க பாருங்க. என்ன ஆகுதுன்னு சொன்னா, இத வெளிப்பக்கமா திருப்பி வைப்பாங்க. வேகமா வர்ற சூடு உஷ்ண காத்து இந்த பாட்டிலுடைய பின்பக்கத்துல திறந்திருக்கு பாத்தீங்களா, பெரிய வாய், அது வழியா வர்ற அந்த உஷ்ண காத்து, சூடு காத்து கம்ப்ரஸ் ஆகி அந்த சின்ன வாய் வழியா உள்ள அனுப்பப்படும் போது ஹாட் ஏர் when compressed becomes cool. எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை இந்த ஏசிக்கு, இதுக்கு கிளீனிங் தேவையில்லை, இதுக்கு வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் தேவையில்லை. நேச்சுரலா சூடு காத்த நல்ல குளிர்ந்த காற்றா மாத்துகிறாங்க. Today you might be counted useless, but God is going to make you a useful man. இதே மாதிரி ஒரு போட்ல பேதுருன்ற ஒருத்தர் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு மீனே அகப்படலைங்க, யூஸ்லெஸ்ஸா மாறிட்டார். அவருடைய லைஃப்ல அந்த போட்டு எம்டியா இருக்குது, வலையெல்லாம் கிழிஞ்சு கிடக்குது. ஏசு சாமி அங்க வந்தாரு. வந்தவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த போட்டை கேட்டார், யூஸ்லெஸ்ஸா இருக்கிற போட்டை நான் யூஸ் பண்றேன்ப்பா அப்படின்னாரு. சோ ஏறி நின்று பிரசங்கம் பண்ணார். கடலோரத்துல இருக்கிற எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு சொன்னாரு, இந்த போட்டை கொஞ்சம் ஆழமா எடுத்துட்டு போலான்னு சொன்னார். யூஸ்லெஸ் போட்டை ஆண்டவர் ஆழத்துக்கு அழைக்கிறார். உங்க லைஃப்ல கூட நீங்க யூஸ்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா இன்னைக்கு கடவுள் உங்களை கொஞ்சம் ஆழமா வர சொல்றாரு. வாப்பா, நீ நானும் சேர்ந்து கொஞ்சம் ஆழமா பைபிள் வாசிக்கலாமா, கொஞ்சம் ஆழமா ஜெபத்துல என் கூட பேசுறியா, கொஞ்சம் ஆழமா ஒரு உறவு வச்சுக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு ஆழத்துல ஒரு அற்புதம் இருக்குது. யூஸ்லெஸ்ஸா இருக்கிற உங்க லைஃப யூஸ்ஃபுல்லா மாத்தணும்னா நீங்க இயேசுவோட பயணம் பண்ணணும். யூஸ்லெஸ் ஃபெலோ, ஒன்னதுக்கும் பிரயோஜனமற்றவன், தண்ட சோறு, இது எல்லாம் கர்த்தர் மாத்த போறார். ஒரே நாள்ல ஒரே கமெண்ட்ல மாத்தினார். பாப்பா உள்ள போலாம். முழுவதும் முயற்சி பண்ணி ஒண்ணும் கிடைக்கல. வலைய போட்டா வலைய கிழியத்தக்கதாக மீன். இந்த மாதிரி போட்டுங்க நிரம்பி வழியுதுங்க. இவருடைய போட்டு மட்டும் இல்ல, இது நிரம்பி வழிஞ்சதுனால கூப்பிட்டு இன்னொரு போட்டையும் நிரப்பினார் ஆண்டவர். மீனுக்கு பஞ்சம் இல்லைங்க, நமக்கு தான் யூஸ்லெஸ்ஸா இருக்கிற நம்மள யூஸ்ஃபுல்லா மாத்திர கடவுள் இயேசு ஒருவர் இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அவர் நம்மள போட்ல ஏத்துக்கணும், அவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும், அவர் சொல்றதை செய்யணும். அவர் சொல்றதை செஞ்சா உங்களுக்கு குறைவில்லைங்க. உங்க வாழ்க்கையில இறைவன் உடைய செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்குதுங்க. பிரஷரை பிளஷரா மாத்திடுவார். அந்த hot air, when it was compressed, sometimes you are pressed from all sides, but God says I will change that pressure into pleasure. எப்படி அந்த பங்களாதேஷ்ல இருக்கிற அந்த நேச்சுரல் ஏசி கூலிங்க உடைக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ல அவங்க கொண்டு வர்றாங்களோ, அதே மாதிரி ஆண்டவர் உங்களை சில நெருக்கமான பாதையில கொண்டு போனதே உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக தான். பவுல் ஒனேசிமஸ் அப்படின்ற ஒரு மனுஷனை குறித்து இப்படியாக எழுதுறார். பிலேமோன் 1:11, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். Before he was a useless fellow. காசை வாங்கிட்டு ஏமாத்துற வேலை, திருடு, இப்படியே திருட்டு பயலா ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த ஒனேசிமு இப்ப ரட்சிக்கப்பட்டான்பா. அவன் உனக்கு எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனா இருப்பான். He will carry the gospel. இயேசு சாமி உங்களுக்காக பிதா கிட்ட சொல்ல போறார். He is a useful guy. முன்னாடி யூஸ்லெஸ், ஆனா இப்போ அவனுக்குள்ள நிறைய கனவுகள், தரிசனங்கள், அவனை கொண்டு பெரிய காரியம். உங்க கையை கொண்டு வியாதிகள் சுகமாக போகிறது. பீட்டருடைய நிழலே பட்டு சுகமாகும்னா, யூஸ்லெஸ்ஸா இருந்த பீட்டரை யூஸ்ஃபுல் அப்போஸ்தலா கர்த்தர் மாத்த முடியும்னா ஏன் உங்க லைஃபை மாற்றக்கூடாது? உங்க பெற்றோர் சொல்லியிருக்கலாம், உங்க ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருக்கலாம், உங்க ப்ரொஃபசர் சொல்லியிருக்கலாம், உங்க மேலதிகாரி உங்களை பார்த்து யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். துவண்டு விடாதீங்க, உங்களை யூஸ்ஃபுல்லா கர்த்தர் மாத்த போறார். God is going to make you a blessing to many. Today wipe your tear, rise up and shine. God's glory is upon you. You are a useful vessel. இப்பொழுது நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர். God bless you. Get ready for an abundance. Amen. Amen. யோவான் 5:1
4ஆம் வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது எல்லாம் என்று வேதம் சொல்லுகிறது. Anything and everything born of God. தேவனால் பிறப்பது எல்லாம். உங்க பிசினஸ் தேவனால் பிறந்தது, உங்க பிள்ளைகள் தேவனால் பிறந்திருக்கிறார்கள், உங்களுடைய வேலை தேவனால் பிறந்தது, நீங்க கையிட்டு செய்கிற எல்லாமே தேவனால் பிறந்தது. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா? இன்னைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு ஓவர் கமர்ஸ், மேற்கொள்ளுகிறவர்கள். இன்னைக்கு அநேகம் பேர் தங்கள் மேல் வெள்ளங்களை மேற்கொள்ள விடுகிறார்கள், பிரச்சனைகளை மேற்கொள்ள விடுகிறார்கள். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை மேற்கொள்ளும். For everyone born of God overcomes the world. நம்ம மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை தான் கர்த்தர் அடையாளப்படுத்தி சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் தான் அந்த ஓவர் கம் பண்றதுக்கு தேவன் கொடுக்கிற ஆயுதம். மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமைய, மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் மனிதனால் பிறந்தாலும் தேவனால் பிறக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. That is why the Bible makes a distinction between they that are born of God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று இருக்கிறது. அது உலகத்தை மேற்கொள்ற ஒரு சந்ததி, அது பாவத்தை மேற்கொள்ற ஒரு சந்ததி, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயம் எடுக்கிற சந்ததி. நம்ம எல்லாம் கர்த்தர் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? அவருடைய பிள்ளையா பார்க்கிறார். என்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி இயேசுவே என் உள்ளத்துல வாரும், என் பாவங்களை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும், உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னோமோ, அவர் அன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல வருகிறார். நாம் என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்று என் பாவ கரைகள் நீங்கி நான் பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உலகத்தை மேற்கொள்றதுக்கு தீர்மானிக்கிறோமோ, அன்னையிலிருந்து அவருடைய ஆட்சி, ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் இறங்கி வருகிறார். எதற்கு அவர் இறங்கி வருகிறார்? மேற்கொள்ளுவதற்கு, நமக்கு உதவி செய்ய அவர் வருகிறார். சோ நம்ம தனியா இல்ல, உலகத்தை மேற்கொள்றதுக்கான வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்துட்டார். செய்ய வேண்டியதெல்லாம் உலகத்தை நம்ம மேற்கொள்ளணும். இந்த உலகம் கான்ஸ்டன்டா நம்மோட யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இச்சைகளால, போராட்டங்களால, கவலைகளால, கண்ணீரால, உடைவுகளால, மனிதர்கள் செய்கிற துரோகத்தால, பொல்லாப்புகள் எல்லாம் நம்மை மேற்கொள்றதுக்கு பாருங்க. எங்கேயோ யுத்தம் நடக்கிறதுக்கு இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு. உலகத்தை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம், வல்லமை. இன்னைக்கு சபையை கர்த்தர் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு மிலிட்டரி அவுட் போஸ்ட் மாதிரி பார்க்கிறார். நீங்களும் நானும் யாருன்னா யுத்த வீரர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. எவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும் சிலர் இல்லை புராணம் பாடிக்கிட்டே இருப்போம். ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, சந்தோஷமே இல்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் பிசாசு பண்ணா, வியாதியை கொண்டு வந்தா, பொல்லாத மனுஷர்களை எழுப்பினா, எவ்வளோ நெருக்கப்பட்டோம், நீங்கள் மன முறிவடைவதில்லை. துன்பப்படுத்தப்பட்டோம், உடைஞ்சு போக கூடாது. பல நேரத்தில் பிரச்சனை என்னன்னா, நம்முடைய யுத்தங்களை
எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியணும். யுத்த வீரனா இருந்தா, கார்கில்ல ஒரு யுத்த வீரன் அங்க துப்பாக்கி ஏந்து நிக்கிறாருன்னா, சும்மா வவுத்து வலிக்குது, தலை நோவுற மாதிரி இருக்குதுன்னு அந்த இடத்த விட்டு போக மாட்டான். அதை தாங்கிக்கிட்டு நிற்பான். நான் என் தேசத்துக்காக நிற்கிறேன். அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16-18 வாசித்து பாருங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் என்ன படுகிறது? புதிதாக்கப்படுகிறது. நம்ம மேற்கொள்ற சந்ததிங்க. You and I are called to be overcomers. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நாங்க ஜெயாளிங்க, நாங்க மேற்கொள்றவங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. முதல்ல நம்மள மேல பிசாசு மேற்கொள்ற மாதிரி இருக்கும். தள்ளிவிடப்பட்டோம், நெருக்கப்பட்டோம். எப்போதுமே பார்த்துக்கோங்க, இந்த பிரசங்கியின் புஸ்தகம் எக்லெசியாஸ்டஸ் சாப்டர் 3ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே எதிர்மறையாய் வரும். காலங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலமும் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு, நட ஒரு காலம் உண்டு. பாருங்க, மாறி மாறி சீசன் மாறினாலும் நம்மள கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன் இந்த தைரியம் நமக்கு வந்திருக்குது? ஏன்னா நமக்கு கடவுளா இருக்கிறவரு நமக்கு பார்த்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டுப்பா, உங்களுக்கு விரோதமா பிரச்சனைகள் வரும். ஆனா ஒரு காரியம் சொல்றேன், இதுல நீங்க திடன் கொள்ளுங்க. நானே ஒரு ஓவர் கமர். நான் ஓவர் கம் பண்ணேன், அதனால என் பிள்ளைங்க நீங்களும் ஓவர் கம் பண்ணுவீங்க. என்ன பிரச்சனைனாலும் ஓவர் கம் பண்ணி வாழ்ந்து காட்டணுங்க. தற்கொலை ஒரு வழியே கிடையாது. குடும்பத்தை பிரிஞ்சு போறது ஒரு வழியே கிடையாது. கோழைகள் தான் விட்டுட்டு ஓடுவாங்க. ஆனா யுத்த வீரர்கள் விட்டுட்டு ஓட மாட்டாங்க, நின்னு ஜெயிப்பாங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவருக்கு இந்த ஓவர் கமர்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. தொட்டாசி நீங்க எங்களை பார்த்தா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காது. தொட்டதுக்கெல்லாம் உடனே மூக்க ஒழுகிக்கிட்டு நான் போறேன், நான் சாவுறேன். ஆண்டவருக்கு கொஞ்சம் ஃபைட் வேணும். கிளாஸ்னா டெஸ்ட் வேணும், ப்ரமோஷன் வேணும்னா எக்ஸாம் வேணும். நம்ம வாழ்க்கையில வர எக்ஸாம் எல்லாம் நம்மளை ப்ரமோட் பண்றதுக்கு தான். உங்களுக்கு விரோதமா நிறைய தடைகளும் போராட்டங்களும் வந்துச்சுன்னா நீங்க வேற லெவல் போறீங்க. யாருக்குமே வராது பெருசா வந்துச்சுன்னா நீங்க பெருசா உங்கத்தால் உயர்த்த போற. The bigger the problem, the bigger your victory. மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது உற்சாகமா இருக்கணும். நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க. நீங்க நினைக்கிறீங்களா இந்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களே, அவங்க எல்லாரும் ஈஸியா தலைவராயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு தலைவர்களையும் எவ்வளோ மீம்ஸ் போடுறாங்க, எவ்வளோ கேலி கிண்டல்லாம் பண்றாங்க. இந்த பரியாசக்காரர் அப்படிதான் செஞ்சிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வேலையே எல்லாரையும் ஜட்ஜ் பண்றது தான். போராட்டத்தில் ஜெயிக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும், ஓவர் கமர்ஸை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு தான் பொறுப்புகளையே கொடுப்பா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்னவா? எதற்காக ஆசீர்வதித்து பேரை மாத்தினாராம்? வாசிங்க பாப்போம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். Your name will no longer be Jacob but Israel, because you have struggled with God and with men and have overcome. தேவனோடும் மனிதனோடும், தேவனோட போராட முடியுமா? யாக்கோபு போராடினார். எதுக்கு போராடினாரு? ஆண்டவரே என்னை புது மனுஷனா மாத்தும், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாங்க. சகோதரன் அவனை சாகடிக்க காத்துக்கிட்டு இருக்கிறான். சகோதரனை பத்தி நல்லா தெரியும், அவன் சும்மா விட மாட்டான். அவங்க சகோதரனை பத்தி அவங்களுக்கு தானே நல்லா தெரியும்.
மற்றவங்க எல்லாரை விட. ஸோ அவருக்குள்ள அந்த பயம் இருக்கிறது. என் சகோதரன் என்னிலும் பலத்தவன், சண்டைன்னு வந்துட்டா என் சகோதரன் தான் ஜெயிப்பான். அதனால கர்த்தர்கிட்ட போராடுறாரு. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், உங்களை விட பலசாலிகள் உங்களுக்கு முன்பாக நிற்க வருகிறார்கள் அல்லது எதிர்க்கிறார்கள் என்றால் நீங்கள் முதலில் தேவனோடு போராடி ஜெபம் பண்ணுங்க. தேவனிடத்தில் போராடி கேளுங்க. நீங்க தேவனிடத்துல போராடி ஜெபம் பண்ணீங்கன்னா அவர் உங்க சத்துருக்கள்கிட்ட அவர் போராடிடுவார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. நீங்க கத்தட்ட, அதுக்கு பேர் தான் அந்த மன்றாட்டு ஜெபம். போராடி ஜெபிப்பது, திறப்பின் வாசல் ஜெபம். போராடி ஜெபிப்பது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதாம். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். The kingdom of heaven suffers violence and the violent possess the land. ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட போராடுறவங்க தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் ஸ்நான காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுகிறதா? பலவந்தம் பண்ணப்படுகிறது. போராட்டம் இல்லாம எதுவுமே வராதுங்க. யாரும் உங்ககிட்ட வந்து அப்படியே தாம்பளத்தட்டுல இந்தாங்க உங்க வெற்றிகள்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அதாவது உனக்கு யுத்தமே வராதுன்னு கர்த்தர் சொல்லலங்க. அவர் சொல்றாரு, அவர்கள் உனக்கு விரோதமாய் என்ன பண்ணுவாங்களா? யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம் பண்ணுவாங்க. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் ஏன் மேற்கொள்ள மாட்டாங்கன்னா, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன். படகுல இயேசு இருக்கிறாரு. இவங்க படகுல கலிலேயா கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க. புயல் வீசுது. புயல் வீசணும்னா பயம் வருது. பயம் வந்த உடனேயே அந்த பயத்தால் மேற்கொள்ளப்பட்டு, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி ஆண்டவருக்கு விரோதமா பேசுறாங்க. இன்னைக்கு நிறைய பேரு பயத்தாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. எழுதி கொள்ளுங்க, பயத்தால் மேற்கொள்ளப்பட்டவர்கள். பயம் தான் உங்களை ஃபர்ஸ்ட் மேற்கொள்ளும். தீர்க்கதரிசியாகிய எரேமியா சின்னவராய் இருக்கிறார், வயது மூத்தவராய் இல்ல. சிறு வயதிலேயே கர்த்தர் அவரை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொள்கிறார். அதுவே அவர் பெரியவங்களுக்கு பேசுறதுக்கு பயப்படுறார். அப்போ ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உண்மைதான். ஆனாலும் இன்னைக்கு உங்களை பார்த்தா கடன்ல மூழ்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆனாலும் மட்டும் இல்லைன்னா நம்ம ஒருவேளை ஆனாலும் ஆயிருப்போம். விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அன்புடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அவர் நமக்காக கூட பேக்கிங் பண்ணி கூடவே வருகிறவர், கூடவே பேக் பண்ணி வரவர். அவர் நம்ம சும்மா யுத்தத்தில் இறக்கி விடல. இப்போ இந்திய ராணுவம் ஒரு யுத்த வீரனை நிக்க வைக்குதுன்னா அவனை சும்மா நிக்க வைக்காது. அவனுக்கு வேண்டிய அந்த AK-47, அந்த துப்பாக்கிகள், அந்த குண்டுகள், அவருக்கு பின்னாடி பீரங்கிகள், அவருக்கு பின்னாடி பெரிய பெரிய ஃபைட்டர் பிளேன்ஸ் எல்லாமே நிற்கும். நம்மை நிறுத்த வைக்கிறவர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன், சேனைகளின் கர்த்தர். பரலோகமே உங்க பின்னாடி இருக்குதுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகம் என் பின்னாடி நிக்குது. தேவ தூதர்கள் என்ன சூழ நிக்கிறாங்க. எலிசாவுடைய வேலைக்காரன் ஒரு நாள் காலையில எழும்பி பார்க்கிறாரு, மலைய சுத்திலும் எதிரிகள் பட சூழ்ந்துகிட்டாங்க. எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அவரை விட கூப்பிட்டு சொல்றார், ஐயா தீர்க்கதரிசியே, எதிரிகள் நம்மளை சுத்தி வந்துட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கதறாரு. அவருக்கு நாங்க 2 பேர் இருக்கிறோம், அவங்க பெரிய சேனை,
நாங்க அழிந்து போயிடுவோமே, 10 பேர் வந்தாலே பட்டயத்தோட வந்தாலே முடிஞ்சு போச்சே எங்க கதை. அவங்க எல்லாம் இவர் அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஆனா எலிசா மட்டும் அசரவே இல்லை, ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். கண்களை திறந்தருளும் என்றான். பயத்தினால் மேற்கொள்ளப்பட்ட எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு அவர் ஜெபித்த ஜெபம், இவன் கண்களை திறந்தருளும். அந்த ஜெபம் முடிந்த உடனே என்ன நடந்துச்சுங்க? உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பூனை கண்ணை மூடிக்குச்சுன்னா உலகமே இருந்துச்சுன்னு சொல்லுமா? உங்களுக்கு ஒன்று சொல்றேன், கண்ணு திறங்க. நீங்க கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பரலோக ராணுவம் நம்மோட இருக்குதுங்க. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேங்க. எப்போதுமே ஆண்டவர் முதல்ல சத்ருவுக்கு இடம் கொடுப்பாரு, 2வது நம்மளை பலப்படுத்தி நம் மூலமா அவர் நிரூபிப்பாரு. அவர் சில வேளையில நம்மளை மேற்கொள்றவங்க காண்பிக்கிறதுக்கு முதல்ல தடைய விடுவாரு, 2வது விடைய கொடுப்பார். யாரு தேவன 5ஆம் வசனத்தை வாசிங்க, அதுல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இயேசுவானவர் என்னமா தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யார் உலகத்தை ஜெயிக்கிறவங்கன்னா இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். இதை யாரு விசுவாசிக்கிறாங்களோ, அறிக்கை செய்யறாங்களோ, அவங்க உலகத்தை ஜெயிப்பாங்க. நீங்கள் யார்? நீங்கள் மேற்கொள்கிறவர்கள், ஓவர்கமர். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் காத் என்கிற அந்த புத்திரருக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வாசித்து பாருங்கள். காத் என்பவன் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். முதல்ல ராணுவ கூட்டம் நம்ம மேல பாயுமா? ஆனா நம்ம ஓவர் கமர்ஸ்ல கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாய் கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ள இறைச்சலாய் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனோ வெயிலுக்கு ஒதுங்கோ நிழலொதுக்குமாய் இருக்கிறீர். ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமா பெருசா அலமாரி ப்ராப்ளம் வந்தாலும் நான் உனக்கு நிழல் ஒதுக்கா இருக்கிறேன், ஏழைக்கு புகலிடமா இருக்கிறேன், அடைக்கலமா இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்ற, நீ தான் மேற்கொள்ள போற. காத்துவ மேல ஒரு ராணுவ கூட்டம் வரும், ராணுவ கூட்டம் உன்னை மேற்கொள்றதுக்கு வருவாங்கப்பா. ஆனால் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன், முடிவில் நீ தான் அதன் மேல் பாய்வாய். உன்னை ஓவர் கம் பண்ண வருவாங்க, ஆனா அவங்கள நீ ஓவர் கம் முடியும். நான் ஒரு ரகசியம் சொல்றேன், எப்போதுமே இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் வந்தா யுத்தத்தின் முடிவிலே இஸ்ரவேல் வளரும், எல்லைகள் பெருகும். அட்டாக் பண்றவங்களை கர்த்தர் இவர்களுக்கு உணவாக மாற்றி விடுவார். யோசுவாவும் காலேபும் சொன்னார்கள், அவர்களை கர்த்தர் நமக்கு உணவாக்கி விடுவார். அவர்கள் நமக்கு, அவங்களுக்கே தெரியாது, அவங்க தான் அவங்க உணவே கொண்டு வராங்க. 1 சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் அந்த எதிராளிகள் வந்து தாவீதும் தாவீதுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஜிக்லாக்ல அமலேக்கியர் வந்து என்ன பண்றாங்கன்னா, தாவீதுனுடைய பிள்ளைகள், அவரோட கூட இருந்த யுத்தம் பண்றவங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. தாவீது அவ்வளவு நாள் சண்டை போட்டு அவர் வச்சிருந்த கொஞ்சம் அந்த பாத்திர மண்டம், அந்த நகைகள், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. 0க்கு திருப்பி வந்துட்டார். நான் இன்னைக்கு யாருக்கோ தீர்க்க தரிசனமா சொல்றேன்றது எனக்கு நல்லா உணர்றேன். உங்களை கர்த்தர் 0க்கு கொண்டு வந்தது
உங்களை ஜீரோவா மாத்துறதுக்கு இல்ல, புது கணக்கை எழுதி உங்களை ஹீரோவா மாத்த போற. உங்களை கர்த்தர் ரீசெட் பண்றதுக்காக தான். தாவீதுக்கு இதுக்கு மேல அடுத்தது என்ன தெரியுமா? இதுதான் தாவீது சண்டை போட்ட கடைசி சண்டை. ஜிக்லாக்ல தாவீது ஜெயிச்ச பிறகு ஸ்ட்ரைட்டா ராஜாவாயிட்டார். நான் நம்புறேன் இது உங்களுக்கு ஜிக்லாக். இது முடிச்ச உடனே நீங்க மேற்கொண்டு ராஜாவா மாற போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பிசாசு உங்களை சாவடிக்க ட்ரை பண்ணுவான். யாரால தெரியுமா? உங்க கூட இருக்கிறவங்களாலேயே. உங்க கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, நீ இப்படி ஒரு தோல்வியா இருக்க, நீ செத்தே போயிருக்கலாம். உங்க கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, உன்னை நம்பி வந்ததுக்கு. கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன். கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்னை ஏன் பெத்த, என்னை வளர்க்க முடியலன்னா, என் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலன்னா ஏன் பெத்த. பெத்ததே உங்களை திட்டும். உங்களை பெத்தது கேட்கும், என் வயிற்றுல ஏன் வந்து நீ பிறந்த. மேல் வீட்டில் பிறந்திருக்கலாம், பக்கத்து வீட்டில் பிறந்திருக்கலாம். ஏண்டி என் வயிற்றுல வந்து பிறந்த. குடும்பமானத்தையே வாங்குறிய. யாருக்குமே நீங்க கடந்து போற போராட்டம் புரியவே புரியாது. சில நேரத்தில் நீங்க எழுதுற எக்ஸாம், உங்க அம்மா அப்பா எல்லாம் கூட சேர்ந்து எக்ஸாம் எழுதுவாங்களா? வாங்க மம்மி டாடி 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க, நம்ம இப்போ வந்து காலேஜ் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத போகிறோம், சரியா? டாடி நீங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் எழுதுங்க, மம்மி நீங்கள் எஸ்ஏ எல்லாம் எழுதுங்கன்னா எக்ஸாமினர் சொல்லுவார், மண்டையில் போடு டாடி மம்மியா. மம்மி டாடி வெளியே போங்க, பிள்ளைய மட்டும் உட்காந்து. உங்கள் எக்ஸாம் உங்களுக்கு. உங்களுக்கு கோச்சிங் கொடுக்கலாம், கோனார் நோட்ஸ் கொடுக்கலாம், பிட்டு கொடுக்க முடியாது. பிட்டை எதிர்பார்க்காதீங்க, ஆண்டவர் பிட்டே விட மாட்டார். எக்ஸாம் எழுதும் போது பக்கத்துல வந்து ஆண்டவர் நிக்க மாட்டாரு, ஆனா பின்னாடில இருந்து எம்பவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எக்ஸாம்ல அத்தனை கேள்விக்கும் அவர் ஞாபகப்படுத்தினார், அந்த வசனம் அப்படி சொல்லுச்சுல, இந்த வசனம் இப்படி சொல்லு, எழுது 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 எழுது, பிசாசை நீ ஜெயிக்கணும், அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். தாவீது கூட இருக்கிறவங்க எல்லாம் யாருங்க? தாவீது கூட இருக்கிறவங்க எல்லாம் டாடா பிர்லா அம்பானியாவா இருந்தாங்க. எல்லாரும் ஓட்டாண்டி பயலுங்க. கடன் பட்டவர். ஊர்ல கடன் வாங்கிட்டு கடனுக்கு தப்பி ஊருக்கு வெளியே பதுங்கி இருந்த பயலுக. அவங்கள தேடி வந்தாங்க ஆபீஸ்க்கு. அந்த பயலுக ஊர்ல அடி உத வாங்கி எல்லாரும் காரி துப்புனவங்க. அப்படிப்பட்ட வேகபாண்ட்ஸ் சொல்லி பைபிள் சொல்லுது. அவங்கள கூப்பிட்டு தாவீது ஒரு சேனையா மாத்தி தாவீதின் மேல இருக்கிற அபிஷேகத்தால அவங்கள தூக்கி விட்டா, இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே கல்லை எடுத்து ரெடியா நிக்கிறாங்க. டே தாவீதை போட்டு தள்ளி எல்லாண்டா, அவனால் தான்டா இவ்வளவு பிரச்சனை. அவனை நம்பி வந்ததுக்கு பாடுறா, பொண்டாட்டியும் இல்லை பிள்ளைங்களும் இல்லை, சாவச்சலாம்டா. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தாவீதுக்கு விரோதமாகவும் யோசித்தாங்க. ஆனா தாவீது உடனே பட்டயத்தை, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் பேசுற இத்தனை நாவுகளை நான் போட்டு தள்ளட்டோமா? தாவீது சொல்லவே இல்லை. அவருடைய குணம் என்ன தெரியுமா? எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் தாவீது என் இருதயத்துக்கு. அவர் யாருக்கு விரோதமா பேச மாட்டார். நல்லா இருப்பா, சரிப்பா, போறியா, ஓகே போ, நல்லா இரு. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். இப்போ நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? வாசிங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 12 பேரை ஒரு தேசத்துல இருக்கிற தடைய பார்த்து நியூஸ் சொல்லுங்கடா அனுப்புனா 10 பேர் வந்து சொல்றாங்க, அந்த தேசத்துல நாங்க ராட்சதர்களை கண்டோம், அந்த இடத்துல நம்ம போக முடியாது, நம்ம மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உன்னுடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் என்ன பண்ணலாம்? நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். நாம் அதை என்ன பண்ணலாம்? உங்க பிரச்சனையை பத்தி நான் சொல்றேன். நீங்கள் அதை எளிதாய் மேற்கொள்ளலாம். பார்க்கிறதுக்கு தான் பெருசு, பக்கத்துல போனீங்கன்னா தன்னால விலகிடும். உங்களுக்காக கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சிவந்த சமுத்திரம் 2ஆய் பிளக்கும். எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். டோன்ட் லெட் உங்களை பாவமோ
சாபமோ பயமோ பிசாசோ உங்களை மேற்கொள்ள விடக்கூடாது. எதிர்த்து நிக்கணும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த காலேபுக்கும் யோசுவாவுக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, நம்மோட இருக்கிறவர் பெரியவர், ஆகவே எளிதில் ஜெயிக்க முடியும். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை என்ன பண்ணு? நன்மையினாலே வெல்லு. பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு இருக்கக்கூடாது. தீமை பண்றாங்களா, தீமையை நன்மையினால வெல்லணும். யாராவது உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, அவங்களுக்கு ஒரு gift வாங்கி கொடுத்துடணும். விரோதமா பேசுறவங்களுக்கு ஒரு gift வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? எதுக்கு சொல்ல வரேன், உங்க மனசு எதுல மேற்கொள்ளப்பட்டிருக்குது? நல்லது செய்யறதுக்கா இல்ல தீமை செய்யறதுக்கா? உங்க வாழ்க்கையில எவ்வளவு கசப்பு வந்தாலும் உங்க இனிமையை விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க கசப்பா இருக்க கூடாது. உங்க குணாதிசயமே என்னங்க? இனிமையானது. Do not let the evil overcome you. சில பேர் சில துரோகங்கள், போராட்டங்கள், உங்க மேல பண்ற காரியங்கள் உங்க மனசு அப்படியே கஷ்டப்பமானோம். ஆனா நீங்க என்ன சொல்லணும்? I will not be overcome by evil. தீமையை நான் நன்மையினால வெல்லுவேன். காலம் பதில் சொல்லும். நான் கர்த்தருடையவன், நான் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவன். என் ஃபெய்த் ஜர்னில இதெல்லாம் என்ன இழுக்க முடியாது. பழி வாங்குறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. ஆசீர்வதிக்கிறதுக்காக நான் பிறந்தேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்துருக்களை எல்லாம் ஆசீர்வதிங்க பாப்போம். ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. விரோதமா பேசுறவங்க செய்தவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுங்க. ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்க போகிறோம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரே, நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். 2 முறை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால. வாலிப பருவம் தான் டெசிஷன் மேக்கிங் டைம். ஒரு மனிதனுக்கு வாலிப வயசுல தான் நிறைய சோதனை வரும். அந்த வாலிப வயசுல பொல்லாங்கனை நீங்க ஜெயித்தாக வேண்டும். பொல்லாங்கன், அவன் பொல்லாங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா ஈவில் ஒன். அது ஒரு வாலிப பையனா இருக்கலாம், வாலிப பொண்ணா இருக்கலாம், அல்லது உங்களை விட வயதுல மூத்தவங்களா இருக்கலாம். இந்த பொல்லாங்கு நிறைந்தவர்களை பார்த்தா நீங்க இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவங்ககிட்ட பழகக்கூடாது, அவங்க மேற்கொள்ளணும். திருமணத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் உங்க மனசை பறி கொடுக்க கூடாது. உங்களுடைய சரீரத்தை தேவ ஆலயமா பார்க்கணும். அதனாலதான் இங்க வாலிபர்களுக்கு 2 தடவை யோவான் எழுதுகிறார், வாலிபனே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால். ஏன் இவங்களுக்கு இதை எழுதுறாராம்? நீங்க வாலிப வயசுல யூ ஷுட் பி ஸ்ட்ராங். ஏன் ஸ்ட்ராங்னா வேர்ட் ஆஃப் காட் அபைடத் இன் யூ. வேத வசனம், தேவ வசனம் உங்களில் எப்படி ஜெயம் வரும், எப்படி பலவான்களா இருப்பீங்கன்னா நீங்க வேத வசனத்தில் நிலைத்திருந்தா உங்களால ஜெயிக்க முடியும். வேத வசனம் நிலைத்திருக்குதா? அதான் நாங்க ஃபாஸ்டிங் பிரேயர் வரும்போது நாங்க வாசித்தோமே, நீங்க சொன்ன வசனத்தை எல்லாம் வாசித்தோமே. இதுக்கு பேரு கொட்டேஷன். நீங்க வாசிக்க வேண்டியது வேதாகமம். முறைப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து டெய்லி வசனத்தை வாசிக்கணும். வாலிபர்களே, நீங்க பொல்லாங்கன ஃப்ரெண்ட்ஸ் வருவான், மச்சான் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு, இதை பிடிச்சு பாரு, உலகமே உனக்கு தெரியும். பறக்கலாம், மிதக்கலாம், அப்புறம் உன்னை தூக்கிட்டு போவோம்.
வேண்டாம். பொல்லாங்கனை ஜெயிக்க விடாதீங்க. இன்னைக்கு பயங்கரமா வாலிபர்கள் மத்தியில கஞ்சா பழக்கம். தமிழ்நாட்டிலங்க, அமெரிக்கா இல்ல, தமிழ்நாட்டில் ஸ்கூல்ல முட்டாய், மென்தால் முட்டாய் மாதிரி இதை ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெட்டி கடைகளில் விற்கிறாங்க. ஒரு டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க, ஸ்கூல்ல +1 +2 படிக்கிற பிள்ளைங்க போதையில கிளாஸ்ல படுத்தே இருக்குதான், எழுப்பவே முடியலையா. உதட்டுக்கு கீழே வச்சுட்டு உள்ள அது தூங்குது. கேட்டா தூக்கம் இல்லைன்னு சொல்லி தூங்குறேன்னு சொல்லி ஆனா போதையில இருக்கிறாங்க. அந்த கவர்லாம் பிரிச்சு போட்டு கிடக்குது. ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வாட்ச்மேன் எடுத்து சொல்றாராம், போதை வஸ்துக்களை பயன்படுத்துறாங்க. அன்புடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம இளம் வாலிபர்களுக்காக ரொம்ப எனக்கு பாரமா இருக்கு. அதுக்குதான் ஃப்ரீடம் நடத்தணும். எவ்வளோ வாலிபர்கள் தொடப்பட்டாங்க, இது தொடர்ந்து நடத்தணுங்க. நிறைய வாலிபர்கள் உலகத்துல வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கணும், காரை வாங்கணும், பங்களா வாங்கணும். ஆனா நான் வாலிபனா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சதெல்லாம், நான் ரட்சிக்கப்பட்ட போது, என்ன மாதிரி அழிஞ்சு போற எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்லி அவங்க எல்லாரையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்னு அந்த வாஞ்சை வந்தது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வர விரும்புறது இல்லை. சர்ச்சுக்கு வர, ஞாயிற்றுக்கிழமை வர, மற்ற நாள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு டைம் ஃப்ரீயா இருக்கும் போது எட்டி பார்க்கிறேன். வாலிபர்கள் அழிந்துகிட்டு இருக்கிறாங்க. நிறைய வாலிபர்களுக்கு இன்னைக்கு பொல்லாங்கனை மேற்கொள்ள முடிய மாட்டேங்குது. நிறைய பெற்றோர் தங்க பிள்ளைகளை கத்தருக்குன்னு அர்ப்பணிச்சவங்க பேக் அடிக்கிறாங்க. வேண்டாம், ஊழியனா ரொம்ப கஷ்டம் இப்படியே சொல்றாங்க. என் கணவனை விட முடியாது, என் பிள்ளைய விட முடியாது, ஊழியம்னா கஷ்டம், கம்மி சம்பளம், பாடுகள் நிறைந்தது. பொல்லாங்கனை ஜெயிக்கிறது இல்லையா நிறைய பேரு. ஆண்டவர் அன்னைக்கும் இன்னைக்கும் அதே குமுறல் தான். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆண்டவருக்கு தேவை உலகத்தை ஜெயிக்கிற வாலிபர்கள் தேவை. எனக்கு உலகம் வேண்டாம், எனக்கு ஏசப்பா தான் நான் வேணும். நான் அவருக்காக ஊழியம் செய்ய போறேன், நான் ராஜாவுக்காக ஊழியம் செய்ய போறேன். சின்ன வயசுல எங்க அப்பா அம்மாலாம் they made us earn our blessing. நாங்க அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அப்பதான் அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஒழுங்கா பாடத்தை படிச்சாதான் எங்களுக்கு அவங்க நாங்க கேட்ட அந்த விளையாட்டு ஜாமான வாங்கி கொடுப்பாங்க. அது கூட நான் வேணும்னு கேட்டதை வாங்கி தரதில்லை, அவங்க அனுமதிக்கிறதுனால தான் எங்களுக்கு வாங்கி தருவாங்க. ஆனா இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, they feel that they are entitled to be blessed. பெற்றோரா இருந்தா எனக்கு வாங்கி கொடுத்துடணும், எனக்கு இதை கொடுத்தாகணும், எனக்கு அந்த ஐபோன் வாங்கி தந்தாகணும், நான் அந்த பையனோட தான் சுத்துவேன், நீ கேள்வி கேட்க கூடாது, நான் லேட்டா தான் வருவேன், எனக்கு வண்டி வாங்கி கொடு, இந்த வண்டி தான் எனக்கு வேணும், நான் போவேன், நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன், நான் ஃப்ரெண்டு வீட்டில் தங்குவேன், என்ன கேள்வி கேட்க கூடாது, எனக்கு கார் வாங்கி தரணும், என்ன கேள்வி கேட்க கூடாது, நான் வேணும்னா சர்ச்சுக்கு வருவேன், வரமாட்டேன், என்ன கேள்வி கேட்க கூடாது. People feel that they are entitled. உங்க பிள்ளையா பிறந்துட்டா அவங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம், நீங்க கேள்வி கேட்க கூடாது. They feel that they are entitlement. அதுதான் இன்னைக்கு வாலிபர்களை அமிழ்த்துகிற மிகப்பெரிய பிரச்சனை. I am entitled to அனுபவிச்சுஃபை. I am entitled. அது தவறான ஒரு மனப்பான்மை. Don't be overcome by the world. வாலிபர்களே, உலகம் உங்களை ஜெயிக்க கூடாது, நீங்க உலகத்தை ஜெயிக்கணும். இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளாது, வெளிச்சம் தான் இருளை மேற்கொள்ளும். நீங்கள் இந்த உலகத்துக்கு அப்ப மேற்கொள்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும்
பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.